திமுக கூட்டணியில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதாகவும் பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதுதான் இந்த தேர்தலில் முதன்மையானது என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆந்திரா, தெலங்கானா, கேரளா, கர்நாடக மாநில செயற்குழு நிர்வாகிகளுடன் அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆலோசனையில் ஈடுபட்டார். பொதுத் தேர்தலில் இந்த 4 மாநிலத்தில் விசிக போட்டியிட இருக்கும் நிலையில் தொகுதிகள் வேட்பாளர் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், தெலங்கானாவில் 10 தொகுதிகளிலும் ஆந்திராவில் இந்தியா கூட்டணி சார்பில் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தெரிவித்தார். ஆந்திராவில் சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதால் கூட்டணியில் பேசி வருவதாக கூறினார். திமுகவுடன் பேச்சுவார்த்தைக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு வரும் என்றும் அப்போது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். விருப்பத்தை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அது முதற்கட்டமாக நடந்த பேச்சுவார்த்தையில் நிகழ்ந்தது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இன்னும் நாங்கள் ஈடுபடவே இல்லை. ஆகவே முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் என்ன முன்வைத்தோமோ அது அப்படியே ஸ்டேட்டஸ் கோவாக இருக்கிறது. நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது. 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் தான் சூழலுக்கு ஏற்ப எங்களுடைய முடிவுகளை எடுக்க நேரும். ஆகவே பேச்சுவார்த்தை குழுவிடம் இருந்து அழைப்பு வந்தால் நாங்கள் மறுபடியும் அந்த பேச்சுவார்த்தை குழுவை சந்திப்போம். தேவைப்பட்டால் முதல்வரையும் சந்திப்போம். எங்கள் மீதுள்ள கரிசனத்திற்கு, அக்கறைக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் அதிமுக தரப்பினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதுதான் முதன்மையானது. தனிப்பட்ட முறையிலே எங்களின் விருப்பு வெறுப்பு என்கிற அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்க நாங்கள் ஒருபோதும் முயற்சிக்க மாட்டோம். நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி இந்த தேர்தலை ஒரு கருத்தியல் போராகவே நாங்கள் அணுகுகிற காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருகிற நிலையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை.